தகுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு வினாத்தாள் இன்று பார்க்கலாம். தமிழ் மட்டும் பார்க்கலாம். வாங்க, ஒரு 100 வினாக்கள். முதல் வினா, சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். விடை பி, ஆனாலும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இருபொருள் தருக. தலை. என்னுடைய விடை என்னன்னா ஏ ஆன்சர், முதன்மை சிரம். தலைக்கு முதன்மை சிரம் 2 விடையை சொல்லலாம். அடுத்தது இருபொருள் தருக. நிறை. நிறைனா சால்பு எடை. ஆன்சர் சி. அடுத்தது, கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். பாருங்கள், இப்போ பேரா படித்தாச்சு. வாங்க வினாக்கு போகலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரை. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். சொல் பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம். இயம்பினான் பயின்றால் அன்னமான கூர்கழி. பாருங்கள், என்னுடைய விடை என்னென்னா பி த ஆன்சர். 4 3 2 1 அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. பாருங்கள், அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றால் வினை திரிச்சொல். அன்னமான இடைத்திரிச்சொல். கூர்கழி உரி திரிச்சொல். அடுத்த சொல் பொருத்துக. தீர்வன உவசமம் ஓதல் திறந்தன. இதற்கு விடை என்னென்னா ஆன்சர் டி 3 4 1 2. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அடங்கி இருத்தல். ஓதல் நல்லறிவு. திறந்தன தன்மையுடையன. அடுத்தது, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தது, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும். அடுத்தது, பொருத்தமான பன்மை விகுதிகளை சேர்த்து எழுதுக. ஆ ஆ இதான் இதனுடைய விடை. பி மட்டும்தான் பொருந்திருக்கு. பா பாக்கள். ஆ ஈ ஈக்கள். பாவை பாக்கன்னு சொல்கிறோம், ஈக்கன்னு சொல்லணும். அடுத்தது 14, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்காரர். கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று, இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இது கூற்று சரி, காரணம் சரி. அடுத்தது 17, பின் வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை. ஆன்சர் டி ஆன்சர், கோடை முடை. அடுத்தது, அகவும். மயில் அகவும். ஆன்சர் பி, மயில் அகவும். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. விடை பி ஆன்சர், ஏனெனில். அதிக அளவு மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்தது 20, சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். பாருங்கள்,
ஆன்சர் ஏ மேலும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் ப்ளஸ் வேர், மரவேர். அடுத்து 22வது வினா. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல், நாட்டுப்புற பாடல். 23 பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இது என்னது? பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்கு எதுனா? ஆன்சர் பி. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பியை குழம்பி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்றது இன்றைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காத்தால காலையில். அடுத்து பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? விடை ஏ. ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டோனோ. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி, ஒஞ்சினா ஒன்றுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக. ஆன்சர் பாருங்கள், 4312. ஆன்சர் ஏ. பாருங்கள், டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன் மரபணு, அல்ஜிரி அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை, அலர்ஜினா ஒவ்வாமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப் தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியமென கண்டெழுதுக. செய்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. விடை ஏ. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. 32 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினைத் தொடரை கண்டறிக. பதிவை விட்டு நீங்கினான். விடை டி. விடைக்கற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்கு வினா எதுனா? அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இது சரியான தொடர். அடுத்தது, சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். அடுத்து 37 விடை ஏ. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். 38 அகர வரிசைப்படுத்துக. விடை பி. உயிர் எளிமை எது ஒழுக்கம். வேச்சொல்லுக்குரிய வினையாளனை பெயர் காண்க. தா, தந்தவன். வினையாளனும் பெயர் அப்படின்னா அன் வரணும். பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது அப்படின்னு பனி. அப்போ இணையான சொல் எது? இசை, ஓசை, பாடல். 41 நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷாவும் அரசுக்கே சொந்தம். எதுனா? விடை பி. புதையல். அடுத்தது 42 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். பூ மனம் வீசும். 43 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. மனைவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். பொருந்தா சொல்லி கண்டறிக. ஊழினா என்னது? உலகம், அதான் பொருந்தாது. மற்றது பாருங்கள், கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், ஆழினா கடல். ஊழினா என்ன வரணும்? காலம் வரும். நெக்ஸ்ட், பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது சில. ஆமாம், தவ, நட, சாலை இதெல்லாம் உரிச்சொல். அடுத்தது, இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லி எழுதுக. ஜான், யாம், யாங்கள் இதெல்லாம் என்னது? இடவகை. அவருங்கிறது வேற. அடுத்தது, அருகுர் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. தொலைவில். அருகுரன அருகில், அதனுடைய எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ், நாளிதழ், உதடு. 50வது வினா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை. சாந்தம், மென்மைலாம் தன்மையை குறிக்கும். நெக்ஸ்ட் 51
சரியான இணைப்புச் சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்புச் சொல் கண்டறிக. விடை டி. அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்புச் சொல். அதனால். நெக்ஸ்ட், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி பொலி, லீ மாறுது, பொலி பொலி. என்ன வரும்னா அழகு சாயல். பொலி போலி. அப்போ பொலினா அழகு, போலினா சாயல். நெக்ஸ்ட், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு, பெருனது பெரிய, பேருன பெயர். சொற்கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை. நெக்ஸ்ட்டு, சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட், வறுமை பன்மையை பெயரற்ற தொடரியது. அன்னமையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஒருமை பன்மை பெயரற்ற தொடரியது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். அடுத்தது, ஒருமை பன்மை பெயரற்ற தொடரியது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். சொல் பொருள் பொறுத்துக. விந்து, கலை, ஈன, நிலன். இதனுடைய விடை என்னன்னா ஏது ஆன்சர். 2413. 2413. பாருங்கள், வித்து அப்படின்னா விதை, கலைனா வேண்டாத செடி, ஈன பெற, நிலன் நிலம். ஒரு பொருள் ஒரு ஓர் சரியான அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரியது. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. அடுத்தது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எதுனா கொம்பு. நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். இதில் நவீன இலக்கியம் வந்திருக்கு, அதுக்கு ஃபோர்த் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ நவீன இலக்கியத்துக்கு என்ன சொல்லணும் கமெண்டில் எழுதுங்க. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம், வெள்ளம்னா இனிப்பு, வெள்ளம்னா ஓடும் நீர். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை, பூமாலை, மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடைக்காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று. நெக்ஸ்ட்டு, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. விடை சி, எங்கே. நாயன்மார்கள் டேஷ் பேர். விடை சி, எத்தனை. நாயன்மார்கள் எத்தனை பேர். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். இது இறந்த காலம். விடை ஏ. அடுத்தது, எழுத்து வழக்கு தொடர் கண்டறிய. வாருங்கள் சுவாமி வாருங்கள். அடுத்து, சரியான பேச்சு வழக்கு தொடர் காண்க. இதோ எழுப்பறேன். நெக்ஸ்ட்டு, சரியான நிறுத்துக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. விடை சி, யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வேற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. அடுத்தது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறிக. யரடு அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர் அதனால் தன்னார்வலர். வாலண்டியர்னா தன்னார்வலர். அடுத்து பாருங்கள், சோஷியல் ரீஃபார்மர், சென்டென்ஸ் மிசில். இதனுடைய சரியான தமிழ் சொல்ல கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சவங்க. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு
நான் எழுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினாவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் விடை எதுனா தன் கையின் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் உவமையை கூறும் பொருளை காண்க. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. 82 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருள் எதுனா விடை சி பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால் தன்வினை. அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர்? இதான் விடை. அடுத்தது 85 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். விடை சி அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். அடங்கி, கட்டளை. அடுத்தது 87 அகர வரிசையில் எழுதுக. தேனீ, தையல், பூனை, மான். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட வேர்ச்சொல்லின் வினைமுற்றாக தேர்ந்தெடு. நடந்தான். நடன நடந்தான். இதான் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயர் பொறு, பொறுத்தார். கொடு இது தொழில் பெறமா சொல்கிறாங்க, கொடுத்தல். சாந்தம் என்பதின் எதிர்ச்சொல் கோபம். சாந்தம்னா எதிர்ச்சொல் என்னது? கோபம். பீடி எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இழிவு. பீடி எனும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. அடுத்தது மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஏ மூச்சு ப்ளஸ் அடக்கி. செம்பெயர் பிரித்து எழுதுக. விடை ஏ செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து பிரித்து எழுதுக. பிரித்து ப்ளஸ் எழுதுக. ஆன்சர் பி. 97 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள். கலைச்சொல் அறிக. வாட்ஸ்அப் புலனம். சந்தி படியாற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். 100வது வினா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. இங்கே பாருங்கள், நான் வினா படிச்சுட்டு விடையை கடகடன்னு படிச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை நிறுத்தி பாருங்கள். அதனுடைய மற்ற ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியான விடை எதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் ஒப்பிட்டு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.